ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து வெக்கேஷன் வந்திருக்கோம் இந்தியாவுக்கு அப்படின்ட்டு. என்னோடய நேட்டிவில் தான் நான் இருக்கேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் லாஸ்ட் வீக் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் vlog நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் என்னோடய நேட்டிவ் மதுரையிலேருந்து இந்த ரொட்டீன் vlog இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் இங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிற ஒரு மசாலா ரெசிப்பியும் இந்த vlogல நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு வீக் டேஸ் எடுத்த வீடியோ. இன்றைக்கி மீன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எப்போயுமே மீன் பார்த்திங்கன்னா நெல்பேட்டை மீன் மார்க்கெட்டில் தான் மீன் வாங்குவோம். அங்கே வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் எப்போயுமே காலையில் போனோம் அப்படின்னா அங்கே எல்லா வகையான மீட் ஐட்டங்களும் இருக்கும். மீன் மட்டும் கிடையாது, கோழி, மட்டன் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். நாட்டுக்கோழியும் கிடைக்கும். ஸோ அங்கேயே உங்களுக்கு ஆட்டுக்கால் வேணும் அப்படின்னாலும் வாட்டி கொடுப்பாங்க, சூப் செய்கிறதுக்கு, பாயா அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் மட்டும் வாங்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக நான் எங்கள் ஊருக்கு மதுரைக்கு வந்தேனாலே எனக்கு ஐர மீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அடிக்கடி வாங்கி குழம்பு பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி இது வந்து விரால் மீன். இந்த மீனும் வந்து உங்களுக்கு அப்படியே உயிரோடு இருக்கும். நம்ம கேட்டதுக்கப்புறம் வெயிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஐர மீன் வந்து இதுதான், ரொம்ப பொடியாக இருக்கும். நெத்திலி மீன் வேறு, ஐர மீன் வேறு. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து சின்ன சின்னதாக கருப்பாக இருக்கும். ஸோ அதனால் அது தண்ணியில் இருக்கிறனால தண்ணி கருப்பாக தெரியுது. பட் நம்ம தண்ணியை எடுத்து பார்த்தோன்னா தெரியும், தண்ணி வந்து கிளியர் வாட்டர் தான். அதில் மீன் தான் அப்படி வந்து கருப்பாக தெரியுது. ஒரு சிலர்லாம் கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீன் வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியில் பார்க்குறப்போ அப்படி தெரியுது. நம்ம எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 படி மட்டும் வாங்கினேன். ஏன்னா அதுவே நிறையா வரும். ஏன்னா அந்த மீன் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் இதோட குவான்டிட்டி வந்து நிறையா வரும். நம்ம இது குழம்பு பண்ணோன்னாலே நல்லா உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து விரால் மீன் வாங்கலை. ஏன்னா இதுக்கு முன்னாலே 2-3 வாட்டி நாங்கள் வாங்கி செஞ்சுட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் ஏதாவது கம்மா மீன் வேறு வெரைட்டி வாங்கலாம்னு நினச்சிட்டு, கட்லா மீனுன்னு இருக்கும். அது வந்து ஒரு சில ஊருங்களில் கிடைக்கும், ஒரு சில இடங்களில் கிடைக்காது. இங்கே வந்து அது நிறையவே கிடைக்கும். ஸோ அந்த மீன் வந்து வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மீன் வந்து வறுவலுக்கு வாங்க போகிறோம். கடல் மீன் எதுவுமே நான் வாங்கலை. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி மதுரையில் இருக்கிறப்போ கடல் மீன் வாங்கி சாப்பிட மாட்டேன். ஃபுல்லாக அந்த கம்மா மீன் ஐட்டம் தான் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு அங்கே கிடைக்காது டப்ளினில். அதனால் நான் வந்து இங்கே வர்றப்போ கிடைக்காத மீன், அதே மாதிரி பிடிச்ச வெரைட்டி எல்லாமே வாங்கிட்டு போவோம். இப்போ எல்லாமே அங்கேயே க்ளீன் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. அங்கே நம்மளுக்கு உள்ளே வந்து சாட்டர்டே சண்டே நல்ல க்ரௌடாக இருக்கும். வீக் டேஸில் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நல்லா காலியாக இருக்கும், கம்மியான கூட்டம் தான் வரும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் போய் வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் பார்த்து நிதானமாக வாங்கிட்டு வரலாம். இப்போ தேவையான மீன் எல்லாமே வாங்கியாச்சு. நான் வந்து சொன்ன மாதிரி ஐர மீன் வந்து குழம்பு பண்ண போகிறேன். அதே மாதிரி கட்லா மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக செய்கிற மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து எல்லா மசாலாவுமே வீட்டில் இங்கே வர்றப்போ மதுரையில் அரைச்சி தான் எடுத்துகிட்டு நான் டப்ளின் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நிறையா மசாலாஸ்லாம் அரைச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டு என்னோடய கரம் மசாலா ரெசிபி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் எப்போயுமே யூஸ்வலாக அரைச்சி மொத்தமாக எடுத்துகிட்டு போவேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சிட்டோம். பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பொருட்களை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரெடி பண்ண போகிறோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து நாட்டு மல்லி, நார்மல் மல்லி கிடையாது, நாட்டு மல்லி, அது வாங்கியிருக்கோம். அடுத்ததாக வந்து சீரகம் அது எடுத்திருக்கேன். அடுத்ததாக சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஐட்டங்கள், பட்டை எடுத்திருக்கேன். பட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக இருக்கும் இல்லையா, அந்த பட்டை தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, அதுவும் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக கிராம்பு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா செய்கிறப்போ கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து மிளகு எடுத்திருக்கேன். காரத்துக்கு நம்ம வந்து மிளகாய் சேர்க்க தேவையில்லை, இதில் மிளகு மட்டும் சேர்த்தா போதும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ, ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எடுத்திருக்கேன். அப்புறமா கல்பாசியும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நிறையாவே. ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஜாவித்ரின்னு சொல்லுவோம். தமிழில் இதை வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, கடைகளில் கேட்டிங்கன்னா தெரியும். அடுத்ததாக இது வந்து மராத்தி மொக்கு, அதுவும் எடுத்திருக்கேன். அப்புறமா இது ஜாதிக்காய், நட்மேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பாதி சேர்த்தா போதும், நிறையா சேர்க்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா அதில் வந்து கலக்க போகிறோம்.
எங்கள் வீட்டில் எப்போயுமே பார்த்திங்கன்னா கரம் மசாலா ரெடி பண்ணுறப்போ இந்த மசாலா ஐட்டங்கள் எதையுமே வறுக்க மாட்டாங்க அம்மா. எல்லாமே ஒன்றா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல வெயில் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் மேலே போய் போட்டு நல்லா நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். வறுத்து செய்கிற ரெசிப்பியும் இருக்குது, அது வேறு மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பச்சையாக நல்லா காய வச்சு தான் செய்யணும். வறுத்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் மாறிடும். இதுக்கு முன்னால் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகுது. நிறைய பேர் இந்த ரெசிபி என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஊருக்கு வந்து செய்வேன் அப்படின்றனால தான் நான் வெயிட் பண்ணி இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் பாருங்கள், நம்ம வாங்கி வச்சுருக்க எல்லா பொருளுமே ஒன்றா கலந்தாச்சு. இதில் கண்டிப்பாக இது வந்து வறுக்காமல் செஞ்சு பாருங்கள், இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். நான் வெஜிடேரியன் கரீஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். நம்ம கரம் மசாலாவுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரியாணி மசாலாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா மல்லி இதெல்லாம் சேர்க்குறோம்ல, பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கெலாம் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுற ஒரு மசாலா ரெசிபி. இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று கலந்தாச்சு. கலந்துட்டு நல்லா இப்படி கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுவும் கண்டிப்பாக வறுக்காதீங்க, இப்படியே பச்சையாக இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் இப்படி டேரெக்டாக கொண்டு போய் மிஷினில் அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் உங்களுக்கு இது கெட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா காய வைக்கணும். நட்மேகும் பாருங்கள், அதாவது அந்த ஜாதிக்காய் அது வந்து பாதி தான் சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. மொட்டை மாடியில் போயிட்டு இந்த மாதிரி துணி விரிச்சிட்டு நல்லா அதை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய வச்சிடலாம். காலையில் இது வந்து நாங்கள் வெயிலில் போட்டுட்டோம். ஈவினிங் ஒரு 4 மணி போல் எடுத்து நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். இது நல்லா வெயில் காலம் அப்படின்றனால உங்களுக்கு இந்த டைம் காய்ஞ்சாலே போதும். வெயில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குல்ல, அதனால் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து காய்ஞ்சாலே போதும். இப்போ அதை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து காய விட போகிறோம். காய விட்டதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு. நான் உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து நான் செய்கிறப்போ அந்த பொடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா கழுவி ரெடியாக இருக்குது. ஐர மீன் கழுவுற மெத்தடும் வந்து நான் முன்னாலே போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா மீனுமே கழுவி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் தான் சமைக்கிறேன். ஒரு மண் பாத்திரம் வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்க டைமில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா கெட்டியாக தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு புளிக்கு இந்த ஐர மீன் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட்டு டைப்பில் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்ததாக சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். அப்புறமா காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து மசாலா சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா புளியில், அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேன். அடுத்தது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நாட்டு தக்காளி, அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். நீங்கள் வேறு தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா புளிப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வச்சுருவோம். அப்போ தான் தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து புளி தண்ணியிலே மசாலா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா அதை வந்து கிளறிட்டு நம்ம அந்த தண்ணியை இந்த மிக்சரோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ரெடியானதுக்கப்புறமா நம்ம மீன் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்குது, ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துருக்கேன். அதாவது காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறமா மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், உப்பு, இது எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம்.
நல்லா கிளறிட்டு நம்ம வந்து மீன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை வந்து இதில் சேர்த்துருங்க. மீன் வந்து எப்பயும் நீங்கள் உங்களுக்கு மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண தெரியாது அப்படின்னா ஒரு பீஸ்லேயே நீங்கள் வந்து மசாலா எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பட் எனக்கு வந்து மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பழக்கம் இருக்கிறனால நான் இந்த மாதிரி தேவையான பீசஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு இப்படி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா மீன் உங்களுக்கு உடையவே உடையாது, மசாலாவும் ஈஸியாக எல்லா பீசஸ்லேயும் உங்களுக்கு கோட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மீன் கிளறணும். இதை நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் இதை எடுத்து நான் வறுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வைங்க, லேசான வெயில். அதாவது ரொம்ப போய் வெயிலில் ரொம்ப நேரம் காய விடக்கூடாது. கொஞ்சம் லேசாக வெயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா மசாலா ஊறி இருக்கும். இப்போ வந்து குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சேர்த்துருக்கேன். ஐர மீனும் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மீன் வந்து வித்தியாசமாக க்ளீன் பண்ணணுங்க. தலைலாம் ரிமூவ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து பால் ஊற்றி தான் அதை க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த மீன் வந்து சரியாக நீங்கள் கழுவலை அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளோட வெண்டைக்காலாம் இருக்கும் இல்லையா, பிசு பிசுன்னு அந்த மாதிரி இருக்கும் இந்த மீன். ஸோ அதனால் நல்லா அதை வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா கழுவணும். அப்போனா தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாதிரி நார்மல் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா அதை கழுவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா குழம்பு வந்து கொதிச்சதுக்கப்புறமா அப்படி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மித்த மீன் மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஸோ அதனால் நீங்கள் கரண்டி போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும், மீன் உங்களுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பாலும் ஊற்றிருக்கேன். அந்த கிளிப்பிங் வந்து கட் ஆயிடுச்சு. கெட்டியான தேங்காய் பால் எடுத்து நீங்கள் வந்து அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீனும் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும், ஏன்னா இந்த மீன் வந்து நிறைய குவான்டிட்டி வரும். அதனால் நீங்கள் குழம்பு வந்து இந்த டெக்ஸ்சரில் வச்சிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா அந்த குழம்பு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து மீன் வறுவலுக்கு நான் தேவையான எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த பாத்திரத்துலேயே விட்டுடலாம், மண் பாத்திரத்துலேயே. கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு எப்பயுமே. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் பீசஸை கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எப்பயுமே மீன் வறுக்கிறப்ப சேர்த்த உடனே கிளறினீங்க அப்படின்னா மசாலா எல்லாம் ஒன்று பாத்திரத்தில் உங்களுக்கு ஒட்டிட்டு மீன் பிஞ்சு வரும். ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இன்னொரு சைடு நீங்கள் திருப்பணும். இப்போ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். மண் பாத்திரம் அப்படின்றனால இன்னும் கொதிச்சிட்ருக்கு. மீன் எல்லாமே கலர் நல்லா மாறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா. இது மதுரையில் இருக்கிற சாப்பாடு கடைகள்லையுமே இந்த மீன் குழம்பு கிடைக்கும். மதுரையோட ஸ்பெஷல் இந்த மீன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் வறுவல் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக திருப்பி நம்ம இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த கட்லா மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கம்மால் வர மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடல் மீன் கிடையாது. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இதே மாதிரி பாக்கி இருக்க பீசஸையும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து லஞ்சை சர்வ் பண்ண போகிறேன். கொஞ்சம் சிம்பிளான சமையல் தான். ஜஸ்ட்டு வந்து ஐர மீன் குழம்பு, அதுக்கப்புறமா ஒரு மீன் வறுவல், இதை தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். லஞ்சை சர்வ் பண்ணலாம். இப்போ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நான் பண்ணிட்டேன். நான் வந்து மூக்கு குத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் பரவாயில்ல, இந்த தடவை குத்திடலாம் ஊரில். ஏன்னா எங்களோட ட்ரெடிஷன் படி எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் மூக்கு குத்திருப்பாங்க. ஒரு சிலர் குத்தலை பயந்துட்டு. பட் வந்து எங்களோட ட்ரெடிஷன் படி அதை மூக்கு குத்துறது வழக்கம். ஸோ அதனால் நானும் வந்து குத்திடலான்னு சொல்லிட்டு கன் ஷாட் தான் பண்ணேன்.
இப்போ மூக்கு குத்தி முடிச்சாச்சு. ஒரு 2-3 நாளைக்கு வந்து பெயின் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குத்துன அந்த தோடை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம விரும்புகிற தோடு வந்து நம்ம வாங்கி அதில் மாட்டிக்கலாம். பட் அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை மாட்டுறதுக்கு. இப்போ அவ்வளோதாங்க. இதோட அந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.